ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்று மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நிறைய பேர் அம்மாவை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், எல்லா ஊர்லேருந்தும், நாமக்கல்லேருந்து எல்லா ஊருமே, எந்த ஊருன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இந்த மலையூர் கோயிலுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா விழுப்புரம், கிட்டத்தில் தான் திண்டிவனம், இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து அதிகமாக வர ஆரம்பித்தாங்க, சென்னையிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. இப்போ என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, மேல்மலையனூர் போனால் தீராத பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட வச்சிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்ட தலம். சிவன் பித்து பிடிச்சி கடைசியாக இங்கே வந்து தான் அவருடைய சாபமானது நிவர்த்தியான தலம். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு அத்தனைக்குமே இந்த இடத்துல வந்து பிரசித்தி பெற்ற தலம் சொல்லலாம். ஏன்னா மந்திரம் மாந்திரிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து செய்வாங்க. ஏன்னா இந்த கோயிலே வந்து சுடுகாட்டு எல்லையிலே இருக்குது. சுடுகாடு தான் கோயிலே. இன்றைக்கும் பிணம் எரிக்கிறது பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி பிணம் எரிப்பாங்க, பிணத்தை புதைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இந்த அம்மா கிட்ட வந்து தீராத விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்கே வந்தால் தீர்ந்து போகும். 51 சக்தி பீடங்களில் முதன்மையான பீடமாக இருந்திருக்கிறது மேல்மலையூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் வந்து. அதனால் எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தபடியே இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துங்கிறது வந்து இது வந்து ஜடாமுனீஸ்வரன், அதாவது எங்களுடைய குலதெய்வம். ஆடி மாதம் குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே போங்க, போயிட்டு அம்மனுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு என்ன இஷ்டப்பட்டு என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே செய்யுங்க. அதுதான் வந்து நாங்கள் வந்துட்ருக்கோம். இதுதான் எங்களுடைய குலதெய்வமே. இது ஏரிக்கரை ஓரத்துலேயே இருந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் 1000 குடும்பம் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் வந்து அந்த இடத்துல தான் போய் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, எல்லாமே விசேஷமாக செய்கிறது எல்லாமே இந்த ஜடாமுனீஸ்வரனுக்கு தான். இந்த ஜடாமுனீஸ்வரன் எப்படி உருவானார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அதுதான் தங்கனது தாயனூர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கனது தாயனூர்லேருந்து நைட்டு தங்கிட்டு காலையில் அந்த ஏரிக்கரை ஓரமாக வந்துட்டுருக்காங்க. வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்த தண்டகாருண்யம்னு சொல்லுவாங்க. தண்டல், அதாவது அவங்களுடைய அந்த காலுடைய இதுவானது, கொலுசானது கீழே இருந்துருச்சான். தண்டம், அதுதான் பேர் வந்து தண்டகாருண்யன்ற பேர் வந்து மேல்மலையனூருக்கு வந்து. அந்த தண்டம் விழுந்ததால் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து ஜடாமுனீஸ்வரனை காவலுக்கு வைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நீ உட்காரு, இந்த இடத்துல இரு அப்படின்னும் போது ஜடாமுனீஸ்வரன் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி தனியார் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வச்சுட்டு போறியம்மா, இங்கே யாருமா வருவாங்க, இங்கே யார் வந்து என்னை வந்து பார்க்க போகிறாங்க? ஏன்னா ஜடாமுனீஸ்வரன் அவங்களுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா முருகர், விநாயகர் எப்படியோ அதேமாரி ஜடாமுனீஸ்வரன், வீரபத்ர, பாவாடராயன், இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் மாதிரி தான். அப்படி விட்டுட்டு போகும்போது எனக்கு யார் பணிவிடை செய்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே உனக்கும் வந்து சேவைகள் செய்வாங்க, உனக்கு தேவையான பூஜைகள் அத்தனை பேரும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மீனவ சமுதாயம் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஜடாமுனீஸ்வரனுக்காக வந்து அபிஷேகம் செய்கிறதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை போவோம், வெள்ளிக்கிழமை ஆனால் போவோம், எப்போல்லாம் ஃப்ரீ ஆகுதோ அப்போல்லாம் போயிட்டு வந்துடுவோம். இந்த கோயில் இன்றைக்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது பாருங்கள், எந்த வித வளர்ச்சியும் இல்லை. ஏன்னா அந்த கூரை எந்த ஆதி காலத்தில் எங்கள் பாட்டன் முப்பாட்டன் என்னென்னலாம் அவங்க வழிமுறையில் பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த இடம் வந்து மழை பெஞ்சாலும் அப்படியே மேலே வந்து நனைகிற மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஜடாமுனீஸ்வரன் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளுக்காக பார்க்க வருவாங்க. ஆடி மாதம் எல்லாருமே வராங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1000 குடும்பங்கள் வந்து இங்கே இருக்கிறல, எல்லாமே சென்னை, எல்லாருமே எல்லா ஊருக்கும் போயிருக்காங்க, படித்தவங்க எல்லாருமே வேலைக்குன்னு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதமாவது எல்லோரும் இங்கே வருவாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஆடி மாதத்தில் போங்க. ஆடி மாதத்துக்கு பித்ருக்களுக்கு வந்து கொடுக்கலாம், அமாவாசை வந்து தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ருக்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிறது, நம்மளை சுற்றி இருக்க அத்தனையுமே வந்து நல்ல சக்திகள் இருந்துகிட்ருக்கு. இந்த சக்திகளை நம்ம வந்து பயன்படுத்துறதில்லை. அந்த நம்ம குலதெய்வம் வந்து நம்மளை குலத்தை காக்கின்ற தெய்வம் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு இஷ்டப்பட்டு செய்யணும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி போச்சு. படிப்படியாக குறைஞ்சதால தான் அவங்க வீட்டில் வந்து கஷ்டங்கள், பிரச்சனைகள், துஷ்ட சக்திகள்லாம் உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்புறம் நம்ம கேட்கும் போது, சார் நான் ஒரு 3 மாதமாக போகல, ஒரு 6 மாதமாக போகல, 1 வருஷம் ஆகிடுச்சு, 2 வருஷமாக போகவே இல்லை, நான் குலதெய்வ கோயிலே எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டால், சார் நான் போகாத விட்டுட்டு சார். போங்க. ஏன்னா 6 மாதத்தில் 3 மாதத்தில் எவ்வளோ விஷயங்கள், ஒரு திருமணம் நடத்தலாம்,
ஒரு வீடு கட்டலாம், ஏதோ ஒரு வண்டி வாங்கலாம், ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் போதெல்லாம் அப்போலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு, அப்பா நான் ஒரு வண்டி வாங்கிட்டேன்ப்பா, ஏதோ என்னால் வந்து ஒரு எக்ஸல் வாங்கியிருக்கேன், புதுசாக ஒன்று வண்டி வாங்கிட்டேன், ஒரு டிராக்டர் வாங்கியிருக்கேன், ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் படைச்சிட்டு வரணும். நல்லதெல்லாம் நடத்தும் போதெல்லாம் அப்போல்லாம் விட்டுடுவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கெடுதல் எப்போ வந்து தீமைகள் ஆரம்பிக்குதோ அப்போ தான் போய் அங்கே போய் சரண்டர் ஆவாங்க. வண்டி வாங்கினங்க பிரச்சனைங்க, வீடு கட்டினங்க பிரச்சனைங்க, தொழில் ஆரம்பித்தங்க பிரச்சனை. அப்போ அதை முன்கூட்டியே போய் அந்த அம்பாளுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய கடன் என்ன அது வந்து செய்யணும். ஏன்னா நம்ம குடும்பத்தையே அதை தான் வந்து நம்மளை தூக்கி நிறுத்த போகுது அந்த குலதெய்வம் தான். ஆனால் அந்த இடத்த நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிறாங்க, இஷ்டப்பட்டு வாங்கிக்கிறாங்க. எல்லாமே அவங்க நினச்சா மட்டும்தான் நம்மக்கிட்ட அந்த பொருள் தங்கும், இல்லை என்றால் அது காணாமல் போயிடும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க என்னுடைய சுய திறமையில் தான் வாங்கணும். என்றைக்குமே சுய திறமை இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம், மூதாதையருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த பலன் நமக்கு கிட்டும், நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் வந்து அதுக்கு போய் சேரும். இல்லைன்னு சொன்னால் உனக்கும் கிடைக்காது, அதுக்கப்புறம் உனக்கு பின்னாடி வர சந்ததிக்கும் கிடைக்காது, அப்படியே காணாமல் போயிடும். அதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் விசேஷம் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு பழக்க வழக்கம்லாம் இன்றைக்கி மறந்துடுச்சு. ஏன்னா எல்லாருமே வேலை விஷயமாக விறுவிறுப்பான சூழ்நிலை இருந்துகிட்ருக்கோம். பெங்களூரு, சென்னை அங்கங்கே வேலை பார்த்துருப்பீங்க. வர முடியாத சூழ்நிலை, இன்றைக்கி குடும்பத்தையோ ஒன்று சேர்த்துக்கிட்டுன்னு வர முடியாத சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஷெட்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். மழை இழை பெஞ்சால் அங்கே தான் ஒதுங்க முடியும், அந்த மாதிரி இருக்குது. இன்னும் இடமும் கேட்டுட்ருக்கோம் அங்கேருந்து நேராக வர்றதுக்கு. ஏன்னா அந்த ஏரி உள்ளே தான், ஏரி மேலே கரையில் தான் ஏரி வரணும். அதனால் பார்த்திங்கன்னா ரோடு பக்கத்தில் இருக்கிறதால ரோடெல்லாம் கேட்டுட்ருக்கோம், சாலை வசதியெல்லாம் உள்ளே வர மாதிரி. அதுக்கு ஒன்றும் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். என்றைக்கு வந்து அந்த குலதெய்வம் நமக்கு வழிவிடுதோ அன்றைக்கி தான் நமக்கு இருக்கும். ஏன்னா எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் எவ்வளோ பேர் இங்கே பார்த்துருப்பீங்க, பூசாரிகள் எல்லாம் எந்த மாதிரி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வீடு இருக்குன்னு. எங்களுடைய குலதெய்வ கோயில் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ அதுக்குன்னு ஒரு காலகட்டங்கள் வரணும். அப்போ தான் வந்து அதுக்கு பாதைகள் அமைக்கப்படும். அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும். அது வரைக்கும் நான் ஒரு ஆள் செஞ்சோ மற்றவங்க செஞ்சோ இல்லை, எல்லோரும் சேர்ந்து அந்த குடும்பம் 1000 குடும்பமும் சேர்ந்து ஒத்துழைமையாக பேசி ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டால் கூட எங்கேயோ அதுக்குண்டான தளம் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம். அவங்கவுங்க உபயதாரர்கள்லாம் நம்மளே வந்து மீனவ சமுதாயம் தான். ஏன்னா இந்த மீனவ சமுதாயம் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். மற்ற கேஸ்ட் யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, பார்க்க முடியாது. ஏன்னா அந்த குலதெய்வம் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதேமாதிரி உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, எதாவது வாங்கி போய் கொடுங்க. அந்த குலதெய்வத்துக்கு போனால் அந்த குலதெய்வத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம். உங்களோட முடிந்த காணிக்கைகள் ஒரு 100, 200, 500, 1000 எவ்வளோ வேணாலும் போடலாம். அந்த வருமானத்தை வச்சு தான் அந்த கோயிலுடைய வளர்ச்சி இருக்கும். அதில் உங்களுடைய பங்கீடாகவும் இருக்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வராங்க, அது என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் கேட்குறீங்க. பொங்கல் வைக்கலாமா, செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமான்னு எல்லாமே செய்யுங்க. சைவ பூஜையாக இருந்தால் சைவ பூஜை செய்யுங்க, அசைவ பூஜையாக இருந்தால் அசைவ பூஜை செய்யுங்க. உங்களுக்கு பாரம்பரியமாக என்ன உங்கள் தாத்தா, ஆயா, பாட்டி எல்லாமே போயிருப்பாங்க, இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் பெரிய ஏரி, நீங்கள் பார்த்துங்கிறது பெரிய ஏரி பாருங்கள். இந்த பெரிய ஏரியில் தான் வந்து மழை பெஞ்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா பணமே எங்கே கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கடன் கொடுப்பாங்க கல்லுன்னு கூட இந்த இடத்துல இருக்குது ஒரு கல். அந்த கல்லில் வந்து தண்ணி நிரம்பிடுச்சுன்னா கடனே தருவாங்களாம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தா இந்த ஏரியை வச்சு தான் பொழப்பே மீனவ சமுதாயமே இயங்கிட்டு இருந்து இந்த ஊரே. ஏன்னா பெரிய ஏரிங்கிறது மேல்மலையின சுற்று வட்டாரத்தில் இது ஒரு ஏரி தான். இந்த ஏரிக்கரை ஓரமாக தான் அம்மா வந்து நடந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேலே பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் ஏரியிலே பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் தான் நேராக வந்து அம்மா வந்து கொடுங்குப்பம் வழியில் நின்று அந்த பாறை மேலே நின்று தான் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இது பூந்தோட்டமாக இருந்தது. அந்த இடம் பூந்தோட்டத்தில் அம்மா தங்கியிருக்காங்க. அம்மா வந்து தங்கினது அதுதான். கதைகள் சொல்லும் போது எல்லா கதைகளும் சொல்லலாம். இந்த ஏரி தான், இந்த பெரிய ஏரிங்கிறது இது ஒன்று தான். மரமே இருக்காது பாருங்கள், இது ஒரு சாபக்கட்டளை தான். மரமே முளையக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் மரம் இருந்த இடம் தான் இது. அம்மா அந்த இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, கல் தரலன்னும் போது அது கிழவி உருவத்தில் கோர வடிவத்தில் அவங்களே சாபக்கட்டளையில் சரஸ்வதியின் சாபத்தால் கோர வடிவமாக போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த கல் தராத்தால் என்ன பண்ணுறாங்க, கிழவி உனக்கு தரமாட்டேன்னு சொல்லும் போது இந்த மரமே எதுவும் முளைக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபக்கட்டளை விட்டுடுறாங்க. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை மேலே எந்த மரமும் இருக்காது, ஏரி உள்ளேயும் மரம் இருக்காது. நீங்கள் பார்த்துங்கிறது தாயனுடைய முத்தாளம்மனை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த இடத்துல தான் நைட்டு வந்து தங்கினதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வரவும் போது பார்த்தோன்னா இரவு டைம் ஆகிப்போச்சு. இரவு டைம் ஆகும்போது தாயனூரில் தங்கிட்டு காலையில் போகலான்னு சொல்லிட்டு தங்கினாங்க. அதாவது தங்கியது தாயனூர், தரித்தது மலையனூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்த தான் தங்கிட்டு அம்பாள் இந்த இடத்துக்கு வந்து போனதால் நிறைய பேர் வருவாங்க. அதுவும் அம்மா கிட்ட நாங்களும் போயிட்டு பொங்க வைக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை
அங்கே போய் தான் பொங்க வச்சு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். தாயனூர் வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தான் வந்து பொங்கல் வச்சுட்டு அங்கேருந்து வந்து நடந்து வருவோம். பம்பை உடுக்கு எல்லாமே வாத்திய கருவிலாம் போயிட்டு வாசித்து அம்மாவை அழைச்சி எந்த வருஷம் மழை பெய்யும், என்ன ஏது, இந்த வருஷமாக ஏரி கோடி போகுமா போகாதா, ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அதுமாரி கேட்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. இன்றைக்கி பூசாரிகள் இருக்கிறீங்க, கோயில் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கீங்க. அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா, அந்த கோயிலுடைய வளர்ச்சி வரணும்னா, இதுமாரி ஒரு கோயில் கட்டினா கூட என்ன பண்ணணும், ஒரு பம்பு உடுக்கு வச்சு அம்பாவை வர்ணித்து இதுமாரி செய்யலான்னு இருக்கிறோம், இதுமாரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், அது உன்னுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. ஏன்னா எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த கோயில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுமோ அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. நம்ம வந்து ஒரு கருவி தான், நம்மளை வச்சு தான் ஒரு சிலதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அந்த காலகட்டங்கள் நெருங்கும் போது தான் நம்ம கையை வச்சிட்டோம்னா அது வேலை ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா எந்த டைமில் எதை செய்யணுமோ அது அப்போ தான் செய்ய முடியும். ஏன்னா புதுசாக நம்ம ஒரு கோயிலை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஆதி காலத்தில் வந்து ரிஷிகள் சித்தர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த கோயிலை உருவாக்கிறாங்க. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோயிலெலாம் உருவாக்குனாங்க. நம்ம புதுசாக இன்றைக்கி உருவாக்கணும்னா முடியாது. அதனால் அந்தந்த காலகட்டங்கள் அவங்களுடைய அனுமதி தேவை. அப்போ அனுமதி தேவைன்னா ஒரு பம்பு ஒடுக்க வச்சு அம்பாவை வர்ணித்து கேட்கணும். இதுமாரி பண்ணலாமா இருக்கிறோமா, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறேன், இதுக்கு என்ன பண்ணலாம், தீர்வு கிடைக்கும், எப்போ செய்யலாம். ஏன்னா ஒரு 100 ரூபா நீங்கள் ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா கூட அடுத்தது அவங்க ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா படிப்படியாக எல்லாருக்கிட்டையும் கலெக்ஷன் வந்துடும். உட்காந்து பேசினா கூட சுமூகமான தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி கோயில் வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உட்காந்து பார்த்தீங்கன்னா சமரச பேச்சுவார்த்தையே கிடையாது, பிரச்சனைகள். சார் உட்காந்து பேச முடியல சார், உட்காந்து பேசினா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு பார்க்குறேன், ஆனால் நான் ஒரு எவ்வளோ ஸ்டெப் எடுத்தாலும் வந்து யாருமே ஒத்து வரல சார், அவங்கவுங்க போகிறாங்க சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டு வராங்க. இது காரணம் என்னென்னா அவங்களுடைய அருள் ஆசி இருந்தால் மட்டும்தான். நம்ம வந்து ஒரு கருவி தான், நம்மளால் எதுவுமே கிடையாது. நான் தான் கோயில் கட்டணும்னா கோயில் கட்ட முடியாது. அது உன்னுடைய வச்சு தான் அவங்க வந்து கோயிலை வந்து கட்டிக்குவாங்க. உன்னுடைய ஆளை எந்த நபரை வந்து தேர்ந்தெடுக்கணும், யார்கிட்ட டொனேட் பண்ணணும், யார்கிட்ட கலெக்ஷன் பண்ணணும், அந்த வசூல் யார்கிட்ட வந்தால் வருன்றது எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்ட யாருமே இல்லை. அவங்களே வருவாங்க, சார் அந்த கோயிலுக்கு நான் ஏதோ என்னோட முடிஞ்சது ஒரு செய்யலான்னு இருக்கேன், எதனா ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க, வேலையை சொல்லுங்கள், அந்த வேலையை நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து கோயிலுடைய வளர்ச்சிலாம் இருக்கும். நம்ம ஒரு கருவியாக இருந்து அதை செயல்படுத்தணும். அதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பேர் வந்து இந்த செலவு பண்ணி செய்கிறோன்னு சொன்னால், கூழ் ஊற்றத்தில் சாதாரணமாக ஒரு 5 லட்ச ரூபா எங்களுக்கு கிட்டத்தட்ட செலவாகுது. அப்போ செலவு பண்ணுறோன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் விசேஷமாக எடுத்து நடத்தணும் பாருங்கள். ஏன்னா அம்பாளுக்கு செய்யும்போது கணக்கு நாங்கள் பார்க்குறதில்ல. அதனால தான் இன்றைக்கி மீனவ சமுதாயம் எங்கள் கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. சிவனும் எங்களோட சேர்ந்துருக்கிறாரு. திருவண்ணாமலை இன்றைக்கி வந்து தீப ஏற்றுறன்னா மீனவ சமுதாயம் தான். இந்த மீனவ சமுதாயம் ஏற்றுறோம்னு சொன்னால் அந்த காலகட்டங்கள் நாங்கள் வந்து இல்லாட்டாலும் பரவாயில்லை, எங்கள் கூட இருமான்னு சொன்ன ஒரு கேட்ட விஷயங்கள் தான் இன்னை வரைக்கும். அதேமாதிரி சிவனும் சரி எங்களை வந்து கூட வந்து எல்லாருமே சேர்த்துக்கிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி திருவண்ணாமலை தீபத்தை வந்து மலையில் போய் நாங்கள் தீபத்தை ஏற்றுறோன்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு வந்து அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அங்காளம்மன் பக்கத்தில் வந்து நாங்கள் தீபார்த்தனை பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால் மீனவ சமுதாயத்தை எங்கள் குடும்பத்தில் இருந்துகிட்ருக்காங்க. உங்கள் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன், எங்கள் குடும்பத்தை என்னுடைய இது வந்து நீங்கள் தான் வந்து வழிநடத்தணும்னு சொன்னதால தான் அந்த ஆதி காலத்துலேருந்து நாங்கள் அந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுறது எங்கள் பாட்டன் தாத்தா எல்லாருமே அந்த இடத்துல வந்து நிர்வாகம் பண்ணாங்க. இன்றைக்கி எக்கச்சக்கமாக வந்தபடியே வந்துட்டுருக்காங்க. மேல்மலை நோக்கி வந்துட்டுருக்காங்க. பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ட்டு நிச்சயமாக எங்களால் உங்களுக்கு வந்து தீர்வுகள் எங்களுக்கு கொடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஆலோசனை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அம்மா வந்து. ஏன்னா நிறைய பேர் வராங்க, வருஷக்கணக்கில் ஒரு 2 வருஷமாக 1 வருஷமாக கூட வந்திருப்பீங்க, மாதம் வந்திருப்பீங்க, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுங்கன்றவங்களாம் நேரடியாக வந்து என்னை வந்து பார்க்கலாம். நிச்சயமாக அதுக்கு உண்டான ஆலோசனை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதான் பொங்கல் வச்சுட்ருக்காங்க பாருங்கள். பொங்கல் வச்சு எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஊரணி பொங்கல்ன்றது இதுதான். இது வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து ஒரு சிலர் அந்த வந்திருக்காங்க, வந்து இங்கேயே வந்து படைப்பாங்க. ஊரணி பொங்கல் வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜடாமுனீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு இங்கேருந்து பொங்கல் வச்சவங்க அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அதனால் இந்த மாதம் வந்து ஆடி மாதம் வந்து இந்த குலதெய்வத்துக்கெல்லாம் சந்தோஷமாக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். அதனால தான் திருமணம் கூட வந்து சுபகாரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு விசேஷமும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா அம்பளுக்காகவே ஒதுக்கப்பட்ட நாட்கள்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம். அதனால் ஆடி மாதம் வந்து எல்லா குடும்பத்தோட ஒத்துமையாக போய் நின்று அந்த இடத்துல வேண்டுதல் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருமணத்துக்கு தடையாக இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்குது, ஒரு தொழிலுக்கு தடையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை போயிட்டு அங்கே உட்காந்து அழுகுங்க. அந்த கோயிலில் போய் உட்காந்து அழுவணும், இல்லை உட்காந்து துண்டு சீட்டாக எழுதி என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு துண்டு சீட்டை எழுதி அதை கழுத்தில் போடலாம். எலுமிச்சம்பழம் மாலை 108 பழத்தை வாங்கி அதில் வந்து உங்கள் கோரிக்கைகளை எழுதி அதில் பழத்திலே எழுதலாம். எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு மாலையாக போடலாம்.
அங்கே உட்காந்து அழுவணும். உங்களுடைய பிரச்சனைகள் இதுக்காக தான் இருக்குது. இன்றைக்கி குடும்பமே எல்லாமே தனித்தனியாக இருந்துகிட்ருக்கு. அண்ணன் தம்பி தனித்தனியாக இருந்துகிட்ருக்கு. சொத்து சோகம் பிரிக்காமல் இருக்குது. கோர்ட்டு கேஸுமா அடிதடி சண்டைமா கேஸுமா நடந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த கலியுகம் வந்து பிரச்சனைகள் கொடுக்குன்னு தான் புராணங்களே சொல்லியிருக்கு. ஏன்னா வந்து யாருமே வந்து நல்லவன் இல்லை, நல்லவனே வந்து மாறக்கூடிய காலம் இது. எல்லாமே வந்து அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வந்து இன்றைக்கி வந்து குடும்பத்திலே தான் வந்து குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே. எனக்கு என்ன எங்கள் அண்ணன் சரியில்லை சார், எங்கள் அண்ணன் தான் சார் ஏதோ செஞ்சிட்ருக்கான், என் தம்பி தான் சார் ஏதோ செஞ்சிட்ருக்கான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே வர்றவங்க அத்தனை பேருமே அதான் சொல்கிறாங்க, எனக்கு பங்காளி தான் சார் எனக்கு பிரச்சனை. அப்போ எதனால் இதுமாதிரி நடக்குதுன்னு சொன்னால், இந்த கலியுகம் வந்து புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா வந்து அதாவது கிரேதாகம், திரேதாகம், துவாரகம், கலியுகம் அது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்துலையும் நடந்தது தான். அன்பு பாசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் நடக்கும். அங்கே வந்து எந்தவித சொத்து தகராறுலாம் இல்லை, அன்பு பாசத்துக்கு ஏங்கி காலம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத போர்னால் மகாபாரதம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்காக தான் அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது இப்போ எல்லாமே கலந்து இருக்குது. இந்த கலியுகன்றதுன்னா அந்த 3 யுகங்கள், அதாவது ஃபஸ்ட்டு யுகத்தில் வந்து உண்மையே தான் பேசுனாங்களாம், பொய்யே பேச மாட்டாங்க. அப்போ தான் ஹரிச்சந்திரா நாடகம், அப்போ தான் ஹரிச்சந்திரனுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தாங்கிக்கவே முடியாது. விஸ்வாமித்திரர் போயிட்டு சொல்லி அவர் வந்து பிரச்சனையை அவருக்கு போய் பார்க்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது, நீ போய் பாரு, அவருக்கு டெஸ்ட் பண்ணி பாரு, இங்கே என்ன பேசுகிறோமோ நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் பூலோகத்திலும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவார். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கலந்து தான் இந்த கலியுகம் இருந்துகிட்ருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியாத அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. அதுதான் வந்து புராணங்கள் ஹரிச்சந்திரனை காமிச்சாங்க. ஹரிச்சந்திரனை காமிச்சு தான் மகாத்மா சக்திய சோதனை என்ற ஒரு இதுவே எழுதுகிறாரு. ஏன்னா அவருக்கு பல கஷ்டங்கள், அவருக்கு ஒரு வக்கீல் வந்து படித்தது பார்த்திங்கன்னா சாதாரண குடிமகனாக இருந்து அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையாக இருந்திருக்கார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தவர் தான். எளிமையான வேஷத்தோடு இப்படி தான் இருக்கணும், இந்த சமுதாயத்தை நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த நல்ல ஆத்மாக்கள். அதேமாதிரி வள்ளலார் அவருடைய ஜீவகாருண்யம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் மனிதமாகவே வந்து இறைவனாகவே மனிதனாக படைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆதிசங்கரர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆதிசங்கரெல்லாம் தண்ணியிலே கரைஞ்சிட்டார்னு சொல்கிறாங்க. வள்ளலார் வந்து அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இறைவனும் இங்கே கலந்து தான் இருந்துகிட்ருக்காங்க. அந்தந்த டைமுக்கு அவங்கவுங்க வெளியே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த கலியுகம் வந்து சிறப்பாக போகணும்னு சொன்னால் இந்த குலதெய்வத்துக்கும் பித்தர்களுக்கும் நம்ம வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வந்தோம் சொன்னால் அது சந்தோஷப்பட்டு நம்ம குடும்பம் மேலும் 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் தம்பி எல்லாமே பாசமாக இருங்க. நம்ம போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பேச்சுவார்த்தையே கிடையாது. பல குடும்பங்கள் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவன் நல்லாகிறான் இவன் நல்லாகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் காலகட்டங்கள் தான் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாலாகி ஒன்றுமே இல்லாமல் நிற்பாங்க. காரணம் என்ன? பொறாமை பொச்சரிப்பு. அந்த மாதிரி இருக்காதீங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்குங்க. இருக்கிறத வந்து பிரித்து கொடுங்க. எல்லாருமே உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இல்லவோ அதை வந்து நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. அது மட்டும் புரிஞ்சுங்க. நீங்கள் பாட்டை சம்பாதிச்சு வச்ச சொத்தில் தான் எல்லாருமே பங்கு பாகத்தில் நிற்பாங்க. எல்லாமே பிரித்து கொடுத்துருங்க. நியாயத்துக்கும் அநீதிக்கும் போராடும் போது நியாயம்தான் வெல்லும், அநீதி வந்து தோற்றுரும். அதனால தான் மகாபாரதத்தில் 5 பேர் பஞ்சபாண்டவர்கள், 100 பேர் கௌரவர்கள். 5 பஞ்சபாண்டவர்களை கேட்குறாரு கிருஷ்ணர். போயிட்டு கேட்பார், நான் யார் கூட வர்றதுன்னு சொல்லிட்டு. கௌரவர்கள் சொல்லுவாங்க, நீ வர தேவையில்ல, உன்னுடைய படை மட்டும் வந்தால் போதும் சொல்லிட்டு அவரை வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் வந்து படையை அணைச்சிட்டு அங்கே போயிடுவார். 5 பேராக கூட பஞ்சபாண்டவர்களாக கூட சேர்ந்துட்டு ஒவ்வொரு காயை நகர்த்துறார். அப்படியே நாடகத்தெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தருமையாக இருக்கும். அதில் எப்படி காயை நகர்த்தி எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிக்க வச்சுருப்பார். அதில் புராணங்கள் சொன்னால் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாவே அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். யார் எப்படி நடத்துனாங்க, எப்படி அந்த 5 பேர் எப்படி ஜெயிக்க வச்சார், அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்ல வந்து உங்களுக்கு வருங்காலத்தில் வந்து அதை பற்றியே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் வந்துட்டுருக்கோம். ஏன்னா இப்போ கதைகள்லாம் நம்ம படிக்கிறதில்ல, பார்க்குறதில்ல. அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் நம்ம வந்துட்டுருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்பாவை வந்து கும்பிட்டுட்ருக்காங்க, அம்மாவை வந்து வர்ணிக்கிறாங்க. மழை வருமா என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நாடும் செழிக்கணும், நாமும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த கோயிலுக்கு வர அத்தனை பேருமே விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் வேண்டி அம்மாவை வந்து நாங்கள் வந்து இந்த பொங்கல் வச்சு, அதான் ஊரணி பொங்கல்ன்றது, ஊரே சேர்ந்து இந்த பொங்கல் வைக்கிறோம்.
அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாருமே எங்களுடைய பூசாரிகள், வம்சாவழி சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்துகிறோம். கூழ் ஊற்றுறது அதேமாரி பிரம்மாண்டமாக இருக்கும். கூழ் ஊற்றுறது எடுத்து போடுற அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம அந்தளவுக்கு வந்து முழுக்க முழுக்க இறைவனை வந்து சேரணும்னு சொன்னால் இறைவனுக்கு உண்டான எல்லாமே நடக்கணும். இன்றைக்கி கோயிலுக்கு போய் வந்தால் நிறைய பேர் சண்டை தான் சார் வருது. குடும்பத்தில் உள்ள சண்டைகள், பிரச்சனைகள், உட்கார முடியல சார், பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது. கோயிலுக்கு போகிறதுக்கே விடாது. போகிறதுக்கு முன்னாடியே சண்டை நடக்கும், போயிட்டா பிறகு அங்கே போய் சண்டை நடக்கும், வந்த பிறகும் சண்டை நடக்கும். இது காரணம் என்னென்னா, அந்த குலதெய்வத்தை அருள் நிச்சயமாக உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி குடும்பத்தோடவே சேர்ந்து ஒத்துமையாக சந்தோஷமாக போகிற குடும்பங்கள் இல்லை, அந்தளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. போகும்போதே குலதெய்வ கோயிலுக்கு நாளைக்கு போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கே தேவையான பூஜை பொருள் எல்லாமே வாங்கி வச்சுங்க. ஒரு அன்னக்கூடையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தலையில் எடுத்துகிட்டு போங்க. இல்லை சார் காரில் போகணும், வண்டியில் போகணும்னா பையில் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நாளைக்கு அங்கே என்ன தேவை இருக்குதோ அது என்னெல்லாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அங்கே போய் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. அப்போவே அந்த குலதெய்வம் உங்களுக்கு இது ஆசீர்வாதம் அப்போவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு தெரியும் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்காங்க, நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அவங்களே எடுத்து வச்சுட்டாங்க. அதுவே தோணும், இந்த புடவை வாங்கலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணும். இதெல்லாம் செய்யலாம், அம்பாளுக்கு செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது அதெல்லாம் போயிட்டு நீங்கள் முன்னாலே வாங்கி வச்சுக்கணும். அங்கே போய் எந்த பொருளும் தேடக்கூடாது, வாங்கக்கூடாது. இது ஒரு பழக்க வழக்கத்துக்கு. மேற்கொண்டு கோயிலுக்கு போனீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க வெல்லம் வாங்கின்னு போய் கொடுங்க. வெள்ளத்தை வந்து அங்கே பொங்கல் வச்சும் கொடுக்கலாம். இல்லை அங்கே சமையல் கட்டு இருந்தால் சமையல் கட்டு 1 கிலோ 2 கிலோ வாங்கி போய் கொடுக்கலாம். இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு குளத்துக்கோ அல்லது அந்த கிணறு, குளம், ஓடை தண்ணி இருக்குதுன்னா அதில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம கஷ்டங்கள் கரையிற மாதிரி அந்த வெள்ளம் கரையும் போது நம்மளோட கஷ்டங்கள்லாம் கரையன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு கிழக்கு நோக்கி நின்று இந்த மாதிரி இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் 3 பௌர்ணமி அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் படிப்படியாக உங்கள் குறையத்தை நீங்கள் பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம். என் பிரச்சனை முடிஞ்சிச்சு சார், பரவாயில்ல சார், நல்லாயிருக்கு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இப்போ நல்லாகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். நமக்கு நினச்சதை எல்லாம் கொடுக்கணும். அந்த பித்திருக்களும் குலதெய்வத்தையும் வந்து நம்ம வந்து வணங்கிட்டு வரணும். தொடர்ச்சியாக வணங்குங்க, மற்ற தெய்வங்கள் எல்லாமே கூட வந்துடும். நீங்கள் பார்த்துங்கிறது மேல்மலையின் ஒரு மயான காளியை தான் பார்த்துருக்கீங்க. ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன், சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா. எப்போ வேணாலும் என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த விஷயங்கள் எப்படி செய்யணும், குலதெய்வ வழிபாடுலாம் எப்படி செய்கிறது, பித்ருவுக்கு எப்படி செய்யணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு என்னென்ன செய்யலான்றது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.